ஆமா இவ ரொம்ப கியூட்டா இருக்கா. காஷ்பி குழந்தைங்க கிட்ட பத்திரமா இருக்கணும். அது எனக்கு தெரியும். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. உனக்கு கூட தெரியுமா, டீச்சர் சம்மர் வெக்கேஷன் கூட்டிட்டு போக பிளான் பண்றானாமா. நிஜமாவா? எங்க போறீங்க? கேஃபே. அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் மாதிரி வேற எதுவும் இருக்காது. அப்பாக்கும் பிள்ளைக்கு மத்தியில அப்பதான் ஒரு நல்ல உறவு ஏற்படும். இந்த மாதிரி என் பையன் எங்கேயும் வர மாட்டான். இல்ல கோ, கண்டிப்பா எல்லா பசங்களும் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் உன்னால அவனை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இல்லனா அவன் எல்லா பசங்களும் கூட சரி கெட்டு போயிடுவான். ஆனா மேக்ஸ் ரொம்ப நல்ல பையன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். நான் தோத்து போயிட்டேன். ஒரு முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன். அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதையும் தவற விட்டுட்டேன். மேக்ஸ், இங்க பாரு, இதுதான் சீஸோட லீனிங் டவர். கடவுளே, எங்க அப்பா என்ன ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்க போறாரு. பீச்சே சம்மாடி வாங்க போறான். ராபர்ட் ஜிமருஸ்கி. ஓகே, இதோ வரேன். மேக்ஸ், இந்த இத பத்திரமா வச்சுக்க. இதோ வந்துடுறேன். Hey, Maizo! What's up, bro? All right. எங்க வீட்ல ஏர் கண்டிஷனர் ஒர்க் ஆகலன்னா பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நான் ஜாலியா விளையாடுவேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் விளையாடுவோம். ராக்ஸைன், நான் சொல்றதை கேக்குறியா? நான் என்ன பேசுவேன்? பேசு. எழுப்ப பாரு. சாரி, தெரியாம தட்டிட்டேன். பரவாயில்ல. உன் டான்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியா? அப்படியா? நான் பேலனுடைய புது வீடியோ பார்த்துதான் அப்படி பண்ணேன். எனக்கு தெரியும், அவர் ரொம்ப ஜீனியஸ். ஆமா, அவர் நெக்ஸ்ட் வீக் கான்சர்ட் பண்றாரு, அதுவும் லேக் கிட்ட. ஆமா, ஸ்டேஜியும் அங்கதான் போக போறா. அப்படியா? ஆமா. ராக்ஸி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீ கோச்சிக்க கூடாது. அது வந்து நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்ட்டிக்கு போகலாமா? உன்னால முடியாதுன்னா சொல்லிடு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்ல, அது வந்து நான் என்ன